வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இதை பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். நானும் அப்படிதான். பொதுவா சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2026 ஒரு கலவையான வருஷமா இருக்கும்னு ஜோதிட நிபுணர்கள் சொல்றாங்க. நிறைய புது அனுபவங்களும் சில சவால்களும் வரலாம். ஓ அப்படியா? சவால்களை எப்படி சமாளிப்பாங்க? சிம்ம ராசிக்காரங்களுக்கே உரிய தலைமை பண்பும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு இந்த சவால்களை எதிர்கொள்ள உதவும். மனசுல கொஞ்சம் அலைப்பாயும் நிலை இருந்தாலும் சரியான முடிவுகளை எடுப்பாங்களாம். அது நல்லது. சமூகத்துல அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சமூகத்துல அவங்க திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆன்மீகத்துல நாட்டமும் அவ்வப்போதும் உண்டாகுமாம். புது வாய்ப்புகளையும் நல்லா பயன்படுத்திக் கொள்வார்கள். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் தேவை. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆவதால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, செலவுகள் அதிகரிக்குமா? வேற என்னென்ன சவால்கள் இருக்கும்? குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம்னு சொல்றாங்க. பொறுமையா கையாள்றது ரொம்ப முக்கியம். சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தாமதமாகலாம். குழந்தைகளால கூட சில சமயங்கள்ல மனக்கவலை வரலாம். அப்படியானா நல்ல விஷயங்கள் எதுவும் இல்லையா குடும்பத்துல? இருக்கு. மூத்த உறுப்பினர்களோட ஆதரவு கிடைக்கும். குடும்பத்துல புது பொருட்கள் வாங்குவாங்க. விட்டு கொடுத்து போறது நல்லதுன்னு அறிவுறுத்துறாங்க. தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்? அதுலயாவது நல்ல முன்னேற்றம் இருக்குமா? நிச்சயம், தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ராகு பகவான் 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுமாம். அப்ப முதலீடு செய்யலாமா? முதலீடுகளை கவனமா செய்யணும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணங்கள் ஈடேறும். போட்டிகளை சமாளிச்சு நல்ல வெற்றி பெறுவாங்க. புது யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவாங்கன்னு சொல்றாங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு எப்படி? கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழிலில் புது சாதனைகளை நிகழ்த்துவாங்க. அயல்நாட்டு வர்த்தகத்திலையும் லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க. வேலை தேடுபவர்களுக்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கும் எப்படி இருக்கும்? வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும். புது பொறுப்புகள் அவங்கள தேடி வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டா? உண்டு. சக ஊழியர்களோட ஆதரவும் கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யும் வாய்ப்புகளும் இருக்கு. அவங்க திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பணிச்சுமை எப்படி இருக்கும்? பணிச்சுமை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டையும் பெறுவாங்க. ஆனா பணியிடத்துல கொஞ்சம் கவனமா செயல்படணும். நிதி நிலைமை எப்படி இருக்கும்? ஏற்ற இறக்கங்கள் இருக்குமா? ஆமா, நிதி நிலைமை இந்த வருஷம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும். குரு பகவான் 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணவரவு கொஞ்சம் தாமதமாகலாம். சேமிப்பு குறையலாம். அப்ப புது முதலீடுகளை தவிர்க்கணுமா? முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். பழைய கடன்கள் அடைப்படும். ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்தணும். குடும்பத்தோட நிதி நிலைமையை மேம்படுத்த கூடுதல் முயற்சி தேவை. எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். நிதி திட்டமிடல் ரொம்ப அவசியம். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? அதுவும் முக்கியம் இல்லையா? கண்டிப்பா, ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருப்பாங்க. உடற்பயிற்சி மேற்கொள்வாங்க. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவாங்க. யோகா தியானம் எல்லாம் உதவுமா? நிச்சயமா, யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பேணுவாங்க. சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வந்தாலும் அலட்சியம் காட்டாம உடனே சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. வேற ஏதேனும் சிறப்பு கவனம் தேவைப்படுமா? கண்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலான்னு சொல்றாங்க. குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கல்வியில சிறந்து விளங்குவாங்க. கலைத்துறையில ஆர்வம் காட்டுவாங்க. குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. குழந்தை பாக்கியம் உண்டா? திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளால பெற்றோருக்கு மகிழ்ச்சி உண்டாகும்.
குழந்தைகளோட திறமைகளை ஊக்குவிப்பாங்க, அவங்களோட அதிக நேரம் செலவிடுவாங்க, அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்வாங்க. பயண வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? பயண வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறைய இருக்கும். கேது பகவான் முதல் வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வாங்க. உறவினர்கள் நண்பர்களை சந்திக்க வெளிப்பயணங்களும் இருக்கும். தொழில் சம்பந்தமான பயணங்கள் உண்டா? ஆமா, தொழில் சம்பந்தமான பயணங்களும் லாபத்தை தரும். பயணங்கள் அவங்களுக்கு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். புது இடங்களை கண்டறிந்து மகிழ்வார்கள். பயணங்கள்ல பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. சனி, குரு, ராகு, கேது இந்த கிரகங்கள்லாம் என்ன பலன்களை கொடுக்கும்? சனி பகவான் 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகளும் சவால்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபட வாய்ப்பு உண்டு. புது ஆராய்ச்சிகள்ல ஆர்வம் காட்டுவாங்க. திடீர் பணவரவு கிடைக்கலாம், கவனமா செயல்படணும். வாத விவாதங்களை தவிர்க்கணும். பழைய கடன்கள் அடைபடும். குரு பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு சொன்னீங்க? ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 12ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கலாம். ஆன்மீக பயணங்களுக்கு செலவு செய்வாங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. சில சமயம் தூக்கமின்மை ஏற்படலாம். வெளிநாட்டு வர்த்தகத்துல லாபம் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். மன அமைதிக்கு தியானம் உதவும். ராகுவும் கேதுவும் என்ன பலன்களை கொடுக்கும்? ராகு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரலாம். கூட்டு தொழில்ல கவனம் தேவை. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாட்டு வர்த்தகத்துல லாபம் கிடைக்கும். புது உறவுகள் உருவாகும். கணவன் மனைவி உறவுல புரிதல் தேவை. புது வாழ்க்கையில நல்ல பேர் கிடைக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. கேது பகவான் முதல் வீட்டுல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. மனசுல சில குழப்பங்கள் வரலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில சில மாற்றங்கள் உண்டாகும். சுய முன்னேற்றத்துல கவனம் செலுத்துவாங்க. யோகா தியானம் மேற்கொள்றது நல்லது. திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. மனசுல தெளிவு தேவை. மொத்தமா பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 2026 தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான ஆண்டா இருக்கும். அவங்க புது வாய்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள அவங்க தயாரா இருப்பாங்க. அவங்க தலைமை பண்பும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு உதவும். குடும்பத்திலையும் வேலையிடத்திலையும் பொறுமையா செயல்படுறது நல்லது. இந்த வருஷம் அவங்களுக்கு நிறைய அனுபவங்களை தேடி தரும். எல்லா துறைகளையும் முன்னேற்றம் காண முயற்சி தேவை. எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவை மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.